நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ரெசிடென்சியல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். அந்த பில்டிங் இதுதான். என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம ரெசிடென்சியல் கேம்பஸ் உடைய என்ட்ரன்ஸ் பார்த்தோம். இதுல வேற என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெசிடென்சியல் கேம்பஸுக்கான அட்மிஷன் ஆஃபீஸ் இங்க தான் இருக்கு. உங்களுக்கான சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கிய மெட்டீரியல் இருக்கக்கூடிய ரூம் உங்களுக்கு என்னன்னா இந்த ரூம் தான். இது இல்லாம இந்த சைடு ஒரு 4 கிளாஸ் ரூம் இருக்கு. அதே மாதிரி அந்த சைடு ஒரு 4 கிளாஸ் ரூம் இருக்கு. அமைதியா இருந்து படிக்கிறதுக்காகவே ஆரா ஸ்பேஸ் இருக்கு. இது இல்லாம லேப் அண்ட் லைப்ரரியை பார்க்கலாம் வாங்க. ரியல் காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியே ஒரே நேரத்துல 100 பேருக்கு மேல டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கான லேப் ஃபெசிலிட்டி தான் இது. (24x7) உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அன்லிமிட்டடா நீங்க டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். யுகத்தில் இல்லாததும் நூலகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ரெசிடென்சியல் கேம்பஸ் கோயம்புத்தூருக்கான லைப்ரரி இதுதான். உங்களுக்கு தேவையான புக் எல்லாமே இங்க இருக்கும். அவுட் சோர்ஸ் முதற்கொண்டு இங்க கிடைக்கும். நீங்க நோட்ஸ் எடுத்து தாராளமா படிச்சுக்கலாம். இங்க படிக்கலாம், உங்க ரூம்ல படிக்கலாம், கிளாஸ் ரூம்ல படிக்கலாம், என் பார்க்ல உட்காந்து கூட படிக்கலாம். இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா ரெசிடென்சியல் கேம்பஸ் உடைய பாய்ஸ் ஹாஸ்டல் பார்க்க போறோம். இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே கார்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களுக்கும் ஸ்டடி டேபிள் இருக்கு. காமன் ஸ்டடி ஹாலும் வெளியில இருக்கு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதான் லேடிஸ் ஹாஸ்டல். இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே பெட்டு, இண்டிவிஜுவலா அதே மாதிரி ஸ்டடி டேபிள், இண்டிவிஜுவலா அவங்கவுங்க பொருளை வச்சு எடுத்துக்கிறதுக்கான இடம் இருக்கு. எல்லாம் பார்த்தாச்சு. ரெசிடென்சியல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும்னா ஒரு சின்ன அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். கீழே தெரியக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கிறேங்க. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேங்க. நாளைய அரசு அதிகாரியா கிளம்புவாங்க.